இன்னொரு பாத்திரத்தில் மாற்றாததுனால இவ்வளோ மாவு வேஸ்ட்டாக பொங்கி ஊற்றிடுச்சு. வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். கொஞ்சத்துக்கு சோம்பேதனப்பட்டோம்னா இதான் நிலமை. ஃபுல்லாக வீடை க்ளீன் பண்ணுற வேலை தான் நடக்குது. இன்றைக்கி வீடை க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்? நேற்று நம்ம ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தது இங்கே எல்லாம் ஒரே குப்பையாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் நடக்கும். அந்த டேபிளை நவுத்திட்ட தொடச்சிட்டியடா. மேலே இருக்க அந்த இது வச்சு க்ளீன் பண்ணுறதானே வேக்கம் கிளீனரு. சொன்னா கசகசன்னு இருக்குது, ஃபேன் போட்டா உங்க யார் வாசப்படி நேரம் பெருமாள் பாதம் இருக்கிற மாதிரி செருப்பு விட்டு வச்சிருக்கிறது? மம்மி, நான் இந்த சைடு விட்றேன், ஓகே, ஆனால் இங்கெல்லாம் நான் விட மாட்டேம்மா. நான் பொறுமையாக தானே பேசுகிறேன், எதுக்கு இவ்வளோ கத்தமாக பேசுகிறேன்? எப்படி பேசுங்களா? கூப்பிட்டு சொல்லுங்களா? எது எதுக்கு பேசணுமோ அது அதுக்கு தாண்டா பேசணும். அப்போ தப்பு தெரியலையே, நான் விட்டுருப்பணும், எனக்கு டவுட்டாக இருக்கு. என்ன ஒருத்தர் நிற்கிறேன்னா அந்த பக்கமாக தள்ளாது, இப்படியே தள்ளினா மேலே விட மறுபடியும் நிற்கினா தப்பு குடிக்கணும் போல இருக்கு. எனக்கு வாட்டர் எந்த பக்கம் தான் இருக்கு. அந்த பக்கம் திரும்ப வேண்டியதானடா, அந்த பக்கம் திரும்பி அந்த பக்கமாக தள்ளிடா. நிற்கிறவங்க பக்கமே தள்ளி எப்படி நிற்பாங்க? அதாவது குபேர பகவான் வந்து எந்த வேலை செஞ்சாலும் இப்படி பார்த்து செய்யணும். நல்லா தொடச்சிட்டினா அந்த அழுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா வெறும் கிளாத் வச்சு தொடச்சா க்ளீனாக ஆகும். இதெல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும். மாசத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறது எனக்கு வர்றது ஞாயிற்றுக்கிழமை தான். அது வந்து பிரின்சிபல் சண்டே கிளாஸ் வச்சுருக்காரு. ஆடாம தொடையாண்டா. அந்த டேபிள் பேஸ் மட்டும் வீக்கா இருக்குது. அந்த பேஸ் மட்டும் தான் மாட்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொருங்கன்ற சொருக மாட்டீங்க. நீ ஒரு வேலை செஞ்சா நான் ஒரு வேலை செய்யலன்னு பார்த்தா இப்படி உங்ககிட்டே நின்று இருந்தேன்னா நான் அடுத்த வேலை எப்போ போய் செய்யுது? வாங்க, இனிமேல் என்ன பண்ணுங்க, தரையில் மாட்டிடுங்க, அசால்ட்டாக துவச்சிடலாம். அதுக்கப்புறம் கேட்டு நிற்க கூடாது. ஆமாம், பேசுகிற வாயெல்லாம் ஒரு நாள் கறியை தூக்கி பூசணும். சம்பளம் ஒரு நாள் நான் வாங்கி காட்டுறேன். அதனால தான் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் எடுத்து கொடுத்துன்னு இருக்கிறேன். அப்போ நீ பங்குக்கு வர மாட்டியா? பங்குக்கும் வருவேன். ஏன் ஏன் நீங்கள் மட்டும் என்ன ஒரு வாட்டியும் கூப்பிட்டு கரெக்டாக பண்ணுன்னு சொல்கிறீங்கல்ல? தன் வினை தன்னை சுடும். எதை நோத்தி நிற்கிறீங்க? சரி, நீங்கள் தொடங்க, நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். சரி வரேன், நீங்கள் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு வரேன். இருங்கம்மா. யாரும்மா அது? இது யாரு? நீங்கள். இது யாரு? ரோட்லேருந்து எடுத்துன்னு வந்த பிள்ளை. இது ஏன் செல்ல பிள்ளை, எவ்வளோண்டு இருக்கு பாரு. உட்கார கூட அப்போ இல்லை, அந்த கையோட ஸ்டிப்னஸில் தான் உட்காந்துருக்குறேன் 4 மாதம். அப்போ அந்த வயசுலேயே நான் அவ்வளோ சித்திரவதை பண்ணி உட்கார வச்சிட்டிங்க. இது வேறு அக்கா பாரு, அக்கா எவ்வளோ சூப்பராக பப்பு பறி இருக்குது. கா கா தெரியுதா? இது வந்து எங்கே தெரியுமா, டிவி ஷெல்ஃப் இருந்தது பாரு. அம்மா டிவி ஷெல்ஃபில் உட்கார வச்சுட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. 3 மாத குழந்தை இது. 3 மாதத்துல எவ்வளோ குண்டாக்கு போகிறது. சீமந்தா இது அம்மம்மா, தாத்தா இது நானு. தாத்தா காட்டுங்க, இது அதான் டாடி. டாடி பாரு, பா டாடி ஒல்லியாகிறாரு. ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் தானே இருந்தோம், ஓலை வீட்டில். ஆமாம், இது யாரு கீழே? கார்த்திக். இப்படி எடுத்துருக்கிறீங்க. அதெல்லாம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான்மா. அந்த ஃபோட்டோ அப்படியே எடுத்துகிட்டு லேமினேஷன் எதாவது போட்டு வச்சுருங்க. இது வந்து அக்கா ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கும்போது பொம்மைக்கு போட்டு வச்சுருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு.
ஆ இந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி ட்ரெஸ் போட்டு பொம்மைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை கேட்டு வாங்கி போட்டு வச்சிருக்கிறீங்க. நிறைய ட்ரெஸ் போட்டுருக்கு. இதெல்லாம் கேட்கறது இல்லையாக்கா நீ? அதுனது அக்கா யூகேஜியில் வந்து ஸ்பீச் பண்ணான். ஸ்பீச் ஃப்ளாகுக்காக அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. அப்போ ஸ்டூல் மேலே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். இது வந்து அப்போ வேண்டிக்கினது. வேல் குத்தணும், வேல் குத்தி அக்காவுக்கு வேல் குத்தினோடனே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் குத்தும் போது எனக்கு கண்ணு கலங்கலை. நீ கொஞ்சம் பெரிய பையனாகிட்ட. அதுன்னா அங்கே யானை இருக்குது. இந்த மாதிரி அக்கா போட்டது ஃபஸ்ட்டு போட்ட டிசைன் இது. பரவாயில்லையே. அது நம்ம அங்கே யானை இருக்குது. அங்கே ஒயிட் கலரில். யானை பொம்மை வாங்கி வச்சிங்களா கிஃப்ட் பண்ணோமா? யானை பொம்மை வாங்கி வச்சிங்களா கிஃப்ட் பண்ணோமா? என்ன இது இல்லை இல்லை கேட்க வெட்டும் போது நானா அக்கா இது கிஃப்ட் பண்ணது. ஆமாம், நான் ஒரு யானை பொம்மை, அக்கா ஒரு யானை பொம்மை, டாடி ஒரு லக்ஷ்மி பொம்மை. உங்களுக்கு கேக் வெட்டினாங்கல்லம்மா பர்த்டே அன்னைக்கு. அப்போ நான் ஒரு யானை பொம்மை, அக்கா ஒரு யானை பொம்மை, டாடி அந்த மயில் பொம்மை. என்ன தாய் மறந்துட்டீங்க? ஆமாம், என்னம்மா கிஃப்ட் குத்ததான்னு கேட்குறீங்க? யானையை திருப்பி வைங்க. ஒரு 3 வருஷம் கொடுத்துட்டு யாரை கட்டிட்டீங்க? அதனால மறந்து போச்சு. 3 வருஷத்துக்கு மேலே கேக்கே வெட்டுறதில்ல. ஓகே. இதோ இப்போ கையில் எடுத்துருக்கீங்களே இந்த மயில் பொம்மை, இது டாடி கொடுத்தது. இந்த முருகர் வந்து இந்த பழைய அலுமினிய பாத்திரம் கடாயெல்லாம் இருந்ததுல, அவங்க உருக்கி தரேன்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்க உருக்கி கொடுத்தாங்க. இந்த அலுமினியத்தில் பெயிண்ட் எதாவது பண்ணி வைக்கலாம்ல? பண்ணணும், சில்வர் பெயிண்ட் வாங்கி அடிச்சோம்னா நல்லா இருக்கும். நல்லா அழகாக இருக்கும் ஃபேஸ். காட்டுங்க ஃபேஸா. இதுவும் லக்ஷ்மி பொம்மையும் பண்ணது. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கல, இந்த பின்னாடி போலார் இது நல்லா ஃபுல்லாக ஃபினிஷிங்காக இருந்ததுன்னா நான் பூஜை ரூமில் வச்சுருப்பேன். இது இந்த பின்னாடி இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வெறும் அச்சு மாதிரி தானே இருக்குது. அதனால நான் என்னவோ உயிர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். இது வந்து அவங்க சித்தி அக்கா பர்த்டேக்கு கொடுத்தது. பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்தது. அது என்ன பிரிக்கவே இல்லையா? எல்லாம் பிரித்து வச்சா ஒரே இதுவாகிடும். அக்கா என்னம்மா அவ்வளோன்னு இருக்கேன்? இது எவ்வளோன்னு இருக்கு பாரு. எலி பல்லு சூப்பராக இருக்கும். பல்லு எல்லாமே அழகாக குட்டி 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 குட்டியாக. அந்த பல்லு விழும்போது மனசு கஷ்டம். ஐயோ அழகாக பல்லு வச்சு அப்படியே பச்சரிசி பல்லு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். அக்காவுக்கு கீழே இருக்கிறியா? இப்போ எவ்வளோ எங்களெல்லாம் எல்லாரையும் மிஞ்சி மேலே தூக்கி நிற்கிறேன். அந்த ஜீனியை நான் உடைச்சிட்டேன். தெரியுதா? இந்த பல்ல காட்டலாம் நினைக்கிறேன், அந்த பல்ல காட்ட முடியாது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சு என்ன ஃப்ரேம் போட்டிருக்கீங்களாம்மா? இது இதில் குண்டா இருக்கல, இப்போ உடம்பு இறக்கிட்டேன், வெளியே இருக்கேன். நல்லா இருக்குல்ல? வச்சு இது இருந்தது, அதெல்லாம் பிஞ்சு வந்துடுச்சு. பிளாஸ்டிக் தான் இது. வாங்கி வந்து 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம். ஆனால் இதை பாபாவை தூக்கி போட எனக்கு மனசே வரல. அதனால் இது அதெல்லாம் உடஞ்சிருச்சு. இது வந்து நான் அப்படியே எடுத்து ஷோகேஸில் வச்சுட்டேன். இது பிளாஸ்டிக் தான், உள்ள எதுவும் கிடையாது. அது பாபா, ஐ லைக் இட் பாபா. ஃபுல்லாக சாமியாகவே வருது உள்ளேருந்து. அப்போ தான் இப்படி இருந்துச்சு. இப்போ பப்பான்னு வாயெல்லாம் ஆடுது. எப்படியோ ஒரு வழியாக பெருக்கி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது மாப் போடணும். மணி 4
மணி 3 ஆக போகுது. காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலை இன்னும் முடியல. எப்படி இருந்த கபோர்டு எப்படி பளபளன்னு ஆக்கிட்டோம். போதும் ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி எனக்கு இன்னும் பூஜை ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. இருக்கிற பட்டைய சாதனத்தெல்லாம் அடிச்சு கபோர்டை நார வச்சு. ஓகே இது ஓகே. விநாயகருக்கு தொப்புல வயிற்றுலேயே அடிச்சாண்டா சந்தனத்தை. ஹோம் தேட்டர் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு ஆயுத பூஜை இந்த வருஷம் சிம்பிளாக முடிஞ்சுது. வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.